சென்னை ஆவடி விமானப்படை மையத்தில் நடைபெற்ற தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கைது செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்களை பார்க்கிறோம். சென்னை ஆவடி விமானப்படை மையத்தில் நடைபெற்ற தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக இந்த 4 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆள்மாறாட்டம் செய்த 2 பேர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆள்மாறாட்டம் செய்த ஹரியானாவைச் சேர்ந்த கௌரவ், அனில் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் வைத்து தேர்வு எழுதிய சவான், தீபக் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னையில் விமானப்படை தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆள்மாறாட்டம் செய்த ஹரியானாவைச் சேர்ந்த கௌரவ், அனில் ஆகியோரும், டிரான்ஸ்மிட்டர் பாக்ஸ் வைத்து தேர்வு எழுதிய சவான், தீபக் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், இந்த முறைகேடு எப்படி அம்பலமானது? தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? தற்போது தேர்வு எழுதியவர்களுக்கு என்ன உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது? என்ன விவரம்? ஆவடியில் முப்படைகளின் பயிற்சி மையம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தான் ஆவடி விமானப்படையும் பயிற்சி தளமும் இருக்கின்றது. இந்த விமானப்படை பயிற்சி தளத்தில் நேற்று நடைபெற்ற தேர்வில் தான் முறைகேடு நடைபெற்றிருக்கின்றது. 2 தேர்வர்கள் ஆள் மாறாட்டமும், அதே போல் 2 தேர்வர்கள் ப்ளூடூத் டிரான்ஸ்பர் கொண்டு பரீட்சை எழுத வந்தது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தேர்வு எழுதும் அறைக்கு செல்ல முயன்ற போதுதான் ஒருவர் பிடிபட்டார். அவரை தொடர்ந்து மேற்கொண்ட சோதனையில் அடுத்தடுத்து 4 பேர் சிக்கியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக முத்தாபுல்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தேர்தல் கலந்து கொள்ள ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த கௌரவ், அனில், சவான் மற்றும் தீபக் ஆகிய 4 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக ஆள்மாறாட்டம் செய்தது, அதே போன்று ப்ளூடூத் டிரான்ஸ்பர் கொண்டு பரீட்சை எழுதியது போன்ற கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து 4 பேர் மீதும் 4 பேரின் கீழ் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்று தேர்வு முறைகேடில் வேற எதுவும் ஈடுபட்டார்களா, அதே போன்று வினாத்தாள் எதுவும் கட்சி இருக்கின்றதா உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் விமானப்படை அதிகாரிகளும் ஆவடி முத்தாபுல்பேட்டை போலீசாரும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வடமாநிலம் அதே போன்று ஹரியானாவில் இருந்து வந்து 4 பேர் ஒரே அறை எடுத்து தங்கி இங்கே தேர்வு எடுக்கின்ற நிலையில் 4 பேரும் சிக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பல விமானப்படை தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத முயன்ற 2 பேர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி நவீன்.